கனடாவில் இருந்து வருகின்ற ஆயத்தமாகிக் கொண்டிருக்கிறார்கள். அடுத்து சிவலிங்கம் பாஸ்கர் அவர்களை கல்வி கற்ற அனைத்து மாணவர்களும் 75 புள்ளிகளுக்கு மேலேயும் பெற்றிருந்தார்கள். இவர்களுக்கான தனக்கு ஒரு பிரதான மண்டபம் இருந்தது. அதுக்குரிய என்ன செலவு எப்படி வேண்டும் ஆசிரியர்கள் பெற்றோராக எல்லோருமாக சேர்த்து குழு ஒன்று எங்களோட பெயர் என்ன ஸ்டார்ட் பண்ணி இருக்கிறோம். பட்டத்துறையிலிருந்து கனடாவில் வசிக்கின்ற ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது இந்த முழுமையான வீடியோ பார்க்கணுமெண்டா தயா விலாக்ஸ் அந்த யூடியூப் சேனலில் போய் பாருங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. மறக்காமல் தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே, தேங்க்யூ. கட்டிடத்தினை பிரணவி கல்விக்கூடம் கூடமாக இங்கே அமைக்கப்பட்டிருக்கின்றது. எனவே இதற்கான புதிய பிரணவி காந்தி கிராமத்தில் அமைக்கப்பட்டிருந்த பிரணவி கல்வி நிலையத்தினை இங்கே புதிதாக ஆண்டுதொடக்கம் 5 திருவாளர் நல்லையா அரப்பிரபா, திருவாளர் சிவலிங்கம் பாஸ்கர் அவர்கள் தங்களுடைய குடும்ப சகிதத்தை வந்திருக்கிறார்கள். அவர்களை எங்களிடத்தோடு நாங்கள் அறிவித்துக் கொள்வது மகிழ்ச்சி. எனவே இந்த கட்டடத்திற்காக கனடாவில் இருந்து வருகின்ற அறக்கட்டளையை இங்கே நிதி அனுசரணையோடு இயக்கிக் கொண்டிருக்கின்ற அத்தனை செண்பகம் அறக்கட்டளை குடும்பத்தினரையும் வருக வருகவென வரவேற்றுக் கொள்ள நாங்கள் பெருமாள் செல்கின்றோம். எனவே இங்கே வருகின்ற கனடாவில் இருந்து வருகின்ற திருவாளர் நல்லையார் பிரபா, திருவாளர் சிவலிங்கம் பாஸ்கர் மற்றும் சுதாகரன் பரமானதி அனைவரையும் இங்கே அவர்களுக்கான மாலை அணிவித்து அவர்களை வருக வருகவென வரவேற்றுக் கொள்வதில் நாங்கள் பெருமாள் செல்கின்றோம். எனவே எங்களுடைய நிதி அனுசரணையோடு இங்கே ஒரு கல்விக்கூடம் இங்கே திறந்து வைப்பதை நாங்கள் பெருமகிழ்ச்சி வேலைகளை செய்து வருகின்ற இங்கே வெள்ளச்சி தங்களுடைய நேரத்தை அர்ப்பணித்து ஏற்பாட்டு வேலைகளை நாங்கள் இங்கே அமைக்க வேண்டியிருக்கின்றோம். எனவே இது பிரணவி கல்வி கூடத்திலே மண்டபமாக இந்த மண்டபம் இங்கே திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. எனவே முற்றிலும் அவர்களுடைய ஏற்பாட்டிலே இந்த வறிய மாணவர்களுடைய திருவாளர் நல்லையார் பிரபாகரன் மற்றும் திருவாளர் சிவலிங்கம் பாஸ்கரன், திருமூர் நெல்சன் அவர்களோடு இணைந்து சுதாகரன் பரமானதி ஆகியோரை இந்த கல்வி கூடத்தினை திறந்து வைக்குமாறு உங்களை அன்போடு வேண்டுகின்றோம். எங்களுடைய சமூக அறக்கட்டளையுடைய ஏற்பாட்டிலே இந்தியாவில் வசித்து வருகின்ற ராஜீவ் சமூக சபையினுடைய நிதி அனுசரணையோடு அவர்களுடைய மகளுடைய பிரணவி நினைவாக இந்த கல்விக்கூடம் திறந்து வைத்திருக்கிறார்கள். எனவே இந்த கல்விக்கூடம் திறந்து வைக்கப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த மண்டபத்திலே இந்த கல்விக்கூடத்திலே தங்களுடைய முழுமையான நிதி அனுசரணையோடு இதை அமைத்து தந்திருக்கிறார்கள். எனவே அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியை கூறிக்கொண்டு அவர்கள் இங்கே வராவிட்டால் கூட
சரி சரி சரி. இவர்களை ஏற்றி வைக்குமாறு அன்போடு வேண்டிக் கொண்டு அடுத்து சிவலிங்கம் பாஸ்கர் அவர்களை கனடாவை சேர்ந்த சிவலிங்கம் பாஸ்கர் அவர்களை ஏற்றி வைக்குமாறு ஏற்பாட்டாளர் அடுத்து பணிப்பாளர் சதீஷ் சரஸ்வதி அவர்களை ஏற்றி வைக்குமாறு பிரமானதி அவர்களை மங்கள விளக்கினை ஏற்றி வைக்குமாறு வேண்டிக் கொண்டு அடுத்து பத்மா அவர்களை அன்போடு மங்கள விளக்கு ஏற்றி வைக்குமாறு வேண்டிக் கொண்டு அடுத்ததாக முளைத்தன் அவர்களை மங்கள விளக்கினை ஏற்றுவதை இந்த பாடசாலையுடைய செயற்பாட்டாளர்களை ஏற்றி வைக்குமாறு அன்போடு வேண்டிக் கொண்டு அடுத்ததாக அதிபர்களை மங்கள விளக்கினை ஏற்றி வைக்குமாறு அன்போடு வேண்டிக் கொண்டு அடுத்ததாக அதிபர் நடுநம்பி வினோதன் அமைதி தமிழ் வித்தியாலய அதிபர் அவர்களை மங்கள விளக்கு ஏற்றி வைக்குமாறு உங்களை அன்போடு வேண்டிக் காட்ட சுட்டெடுக்கும் சூரியன் புன்னகையோடு மலரட்டும் இந்நாள் இனிதி தொடங்கட்டும் விழா நாள். ஆதியில் தோன்றிய மொழி முச்சங்கம் வளர்த்த மொழி தேனினும் இனிய மொழி என் தாய் தமிழுக்கு முதல் வணக்கம். பிரணவி கல்வி கூட திறப்பு விழா நிகழ்வின் தருணத்தில் இங்கு வருகை தந்திருக்கும் அன்புள்ளங்கள் அனைவருக்கும் முதல் கண் வணக்கம். எமது அழைப்பை ஏற்று வருகை தந்திருக்கின்ற புலமை கல்வி நிலையத்தினுடைய இன்னொரு கட்ட வளர்ச்சியாக பிரணமி கல்விக்கூட திறப்பு விழாவில் நாங்கள் யாவரும் கலந்து கொண்டிருக்கின்றோம். இந்நிகழ்விற்கு வருகை தந்திருக்கின்ற பிரதம விருந்தினர்கள், சிறப்பு விருந்தினர்கள், நலன் விரும்பிகள், மாணவ செல்வங்கள், பெற்றோர்கள் அனைவருக்கும் இந்நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு செயற்பாடானது 2015ஆம் ஆண்டு முற்பட்டு 2013 அளவில் ஆரம்பித்திருந்தோம். பிறகு எங்களுடைய உயர்கல்வி காரணமாக அவற்றினை இடைநிறுத்தி மீளவும் 2020ஆம் ஆண்டு கல்வி செயற்பாடுகளை இக்கிராமத்தில் ஆரம்பித்திருந்தோம். கொரோனா தாக்கம் காரணமாக அவற்றை இடைநிறுத்தி மீளவும் கல்வி செயற்பாடு தற்பொழுது 2 ஆண்டுகளாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எனினும் 1.5 வருடங்களாக கல்வி நிலையமாக அமைத்து செயற்பாட்டினை நாங்கள் நடாத்தி கொண்டிருக்கிறோம். அதனுடைய இன்னொரு கட்ட வளர்ச்சிப்படியாக நமக்கு மாத்திரமன்றி எம் பகுதி வாழ் மக்களுக்கு தேவையான ஒரு விடயமாக இருந்தது இடைநிலை மாணவர்களுடைய கற்றல் செயற்பாடுகளை நமது பகுதியில் ஆரம்பிக்க வேண்டிய தேவை இருந்ததன் காரணமாகவும் நாங்கள் செம்பகம் அறக்கட்டளை நிறுவனத்துடன் நமது கோரிக்கையினை முன்வைத்திருந்தோம். திருவாளர் முனியாண்டி நெல்சன் சார் அவர்கள் அதற்கான சிறந்த முறையிலான வழிகாட்டலை எங்களுக்கு மேற்கொண்டிருந்தார். அதனுடைய வெளிப்பாடாகவே நாங்கள் இந்த கல்விக்கூடத்தினை அமைத்திருக்கின்றோம். இப்பகுதி மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் கிடைத்திருக்கின்ற மிகப்பெரிய வரப்பிரசாதமாகவே நான் இதை கருதுகிறேன். ஒரு தலைமுறையினுடைய கல்வியானது அடுத்த தலைமுறையினை வாழ வைக்கின்ற அளவிற்கு கல்வியினுடைய தொழிற்பாடு அமையும். ஒரு சமூகம் பொருளாதார ரீதியாக நடைபெறலாம், எனினும் கல்வி என்கின்ற ஒரு ஆயுதம் போதுமானது அது மீளவும் தன்னை வலுப்படுத்திக் கொள்வது. அந்த வகையில் நமது சமூகத்தினை நாம் கல்வியால் கட்டியெழுப்ப வேண்டிய தலையாய பொறுப்பு மீது சுமத்தப்பட்டிருக்கின்றது. அந்த செயற்பாட்டினை நாங்கள் சரியான
முறையில் மேற்கொள்வோம் என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை. இந்த கல்விக்கூடமானது மிக சிறப்பான முறையில் குறுகிய காலத்தில் அமைக்கப்பட்டிருக்கின்றது. கட்டட அமைப்பு பணியானது நான் நினைக்கின்றேன் ஒரு 2 மாதங்களுக்குள் நிறைவேற்றிருக்கின்றது. ஆரம்ப வேலை தொடக்கம் இப்பொழுது வரை அதற்கு ஒத்துழைப்பு நல்கிய இதனுடைய கட்டட நிர்மாணதாரரும் ஆலய பரிபாலன சபையினுடைய தலைவரும் அதே போன்று இங்கே மேலே அமையப்பட்டிருக்கின்ற கூரையினை மிகவும் நேர்த்தியான முறையில் அமைத்து தந்திருந்தார். நமது கல்வி நிலையத்தில் பயிர்கின்ற மாணவனுடைய தந்தையாருடைய வழிநடத்தலின் கீழ் அந்த செயற்பாடு நடைபெற்றிருந்தது. இந்த கல்வி கூடத்தினை கட்டி தந்த அந்த பெருந்தகைகளுக்கு எமது கல்வி நிலைய மாணவர்கள் சார்பாகவும் ஆசிரியர் பெற்றோர் சார்பாகவும் மனநிறைவான நன்றியை இவ்விடத்தில் நான் பதிவு செய்து கொள்ள விரும்புகிறேன். ஒரு மனிதனுக்கு மீன் கொடுப்பதை விட மீன் பிடிப்பதற்கான தூண்டிலை கொடுக்க வேண்டும் என்பதுதான் பொருத்தமானது. அந்த வகையில் இந்த கிராமத்தில் இருக்கின்ற சிறுவர்களை கல்வி நிலையில் உயர்த்திவிட்டால் அந்த கிராமம் முன்னேறுவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கும். அதனை கருத்தில் கொண்டு மிகவும் நேர்த்தியான முறையில் இந்த கல்விக்கூடத்தினை அமைத்து தந்திருக்கிறார். நாங்கள் இப்பொழுது வரைக்கும் 6 தொடக்கம் 9 வரை, அதாவது 1 தொடக்கம் 5 வரையான வகுப்புகள் ஏற்கனவே நடைபெற்றுக் கொண்டிருந்தாலும் 6 தொடக்கம் 9 வரையான வகுப்புகளை ஆரம்பிக்க இருக்கின்றோம். அதற்கான தளபாட ஒழுங்கமைப்புகளும் தேவைப்படுகின்றது. அதே சமயம் எதிர்காலத்தில் ஓயல் வரை, அதாவது தரம் 11 வரை இவ்விடத்தில் கல்விக்கூடத்தினை அமைக்க வேண்டும் என்பது என்னுடைய அவாவாக இருக்கின்றது. பெற்றோருடைய அவாவும் அதுவாகத்தான் இருக்கிறது. ஏனெனில் எமது பகுதிவாழ் மாணவர்கள் 12 கிலோமீட்டருக்கு மேல் தூரம் சென்று தங்களுடைய கல்வி நடவடிக்கைகளை, அதாவது பிரத்யேக கல்வி நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டிய தேவை இருக்கின்றது. அதனை கருத்தில் கொண்டு நாங்கள் எதிர்வரும் காலங்களில் இவ்விடத்தில் தரம் 11 வரை ஆரம்பிப்பதற்கான ஒரு ஆர்வத்தினை கொண்டிருக்கின்றோம் என்பதனையும் தெரிவிக்கின்றேன். 8 புள்ளிகளுக்கு மேல் பெற்றிருந்தனர். அவர்கள் அதே சமயம் இங்கே கல்வி கற்ற அனைத்து மாணவர்களும் 75 புள்ளிகளுக்கு மேலேயும் பெற்றிருந்தார்கள். எம்மால் முடிவானவரை கல்விக்கான சேவையினை வழங்க நாங்கள் தயாராக இருக்கின்றோம். எமது ஒரே நோக்கம் இந்த கல்விக்கூடம், ஏற்கனவே அமைக்கப்பட்டிருக்கின்ற கல்விக்கூடம் இரண்டும் ஒரே சமயத்தில் இயங்க இருக்கின்றது. அதற்கான பிரத்யேக ஆசிரியர் ஆளுநரை நாங்கள் திரட்டி இருக்கின்றோம். மிகவும் சிறந்த முறையில் நமது கல்வி செயற்பாடு நடைபெறும். அதற்கான வெளிப்படுத்துகை, அதாவது அவுட்புட் நாங்கள் சரியான முறையில் வழங்குவோம். அதனை நாங்கள் நமக்கு இந்த கல்விக்கூடத்தினை அமைத்து தந்தவர்களுக்கும் அதனுடைய வெளிப்பாடுகளையும் வெளிப்படுத்துவோம் என தெரிவித்து எனது தலைமை உரையினை நிறைவு செய்கிறேன். நன்றி. பெற்றோர்களுக்கும் மாணவ செல்வங்களுக்கும் எனது இனிய காலை வணக்கம். கல்விக்கண் திறப்பது எத்தனையோ விடயங்களுக்கு சால சிறந்தது. அந்த வகையிலே எங்களுடைய பிரதேசத்திலே உபாரண கல்வி நிலையங்கள் திறக்கப்பட்டு மேலும் ஒரு படிக்கல் வளர்ச்சியாக தொடக்கம் 9 வரையிலான இந்த கட்டிட திறப்பு விழாவினை வருகின்ற எங்களுடைய விருந்தினர்கள் அவருடைய முயற்சியின் பயனாக அந்த கட்டிட திறப்பு விழாவினை நாங்கள் மேற்கொண்டுள்ளோம். நாங்கள் ஒன்றாம் வேலை செய்தாங்க. அந்த வகையிலே நான் முதற்கரம் உதவிகளை சொன்ன வித்தியாசத்துக்கு மாற்றப்பட போனது சொன்னா நாங்க ஒரு கல்வியா வேலை செய்யறவையா எங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தது. அப்ப அவர் சொன்ன நாங்கள் தொடர்ந்து நாங்கள் எங்களுடைய திறமைந்த புலமை பரிசு சித்தியடை மாணவர்களுக்கான பரிசளிப்பு கௌரவிப்பு என்ற கல்வியிலே தங்களுடைய நிறுவனம் தொடர்ந்து பங்காற்றி வந்து அதனை அவர் சரியாக செய்து கொண்டிருக்கின்ற அந்த வகையிலே அவருக்கு உறுதியாக எங்களுடைய திருமதி சதீஸ்வரன் அக்கா அவர்களும் கேட்டவுடனே எங்களுக்கு சகல விதமான உதவிகளையும் செய்கின்றார். அந்த வகையிலே அவர்கள் தன்னுடைய பங்களிப்பினை செய்வதற்கு எங்களுடைய சிற்பக மனக்கட்டளையினர் தங்களுடைய நிதி பங்களிப்பினை செய்வதற்காக மேலும் எங்களுடைய பிள்ளைகளின் கல்வி வளர்ச்சிக்கு உறுதுணையாக அமையும் உள்ளார்கள். நான் புலமை கல்வி
என்னுடைய பாடசாலையின் ஒரு சின்ன விண்ணப்பமும் என்னுடைய பாடசாலைக்கான ஒரு பிரதான மண்டபம் ஒன்று இருந்தேன். நாங்கள் சின்ன தகவல் கொண்டிருக்கலாம்னு இருக்கிறோம். நிறைய சிக்கல்கள் தான் நாங்கள் அதுக்கான நிகழ்வுகளை செய்து கொண்டு வரோம். அப்ப நாங்கள் பிரதான மண்டபம் வந்ததை நெல்சனாவோட கோல் இருந்தேன். அப்ப சொன்னேன் நிதி சரியாக வரும் சந்தர்ப்பத்திலே நான் அதை செய்து தருவதாக சொல்லியிருந்தேன். சொல்லி 20 வருடங்கள் கடந்து சென்று கொண்டிருக்கிறது. அப்ப என்னடா பிரதான மண்டபம் இருந்ததுன்னு சொன்னா நாங்க நிறைய செயல்பாடு செய்யலாம். எங்களோட பிள்ளைகளுக்கு கராத்தே கிளாஸ் நடக்குது, செஸ் நடக்குது. இப்ப கடைசியா போன வெள்ளிக்கிழமை அபார்டஸ் தொடங்குறாங்க ஒழுங்குபடுத்தியிருந்தோம். அப்ப அந்த வகுப்புறங்கள் சீராக இருந்தா வகுப்புறங்கள் இருக்குது. பிள்ளைகளும் வந்து பெற்றோருக்கான ஒரு தையல் வகுப்புறம் தொடங்குற காய்ச்சப்பட்டு கலைத்திருக்கிறேன். அதுக்கான தையல் இயந்திரம் இருக்குது. இடவசதி கொஞ்சம் மட்டுப்பட்டு என்னன்னா அம்மாக்கள் வந்து தையல் வகுப்புல இருக்கும் போது பிள்ளைகளுக்கு பிள்ளைய வகுப்பு நடக்கும். அப்ப எல்லாரும் கொண்டு வகுப்புகளுக்கு பாதுகாப்பு பாடசாலையை தொடர்ந்து பிள்ளைகளை மஞ்சளை மட்டும் இயங்குகின்ற ஒரு சந்தர்ப்பம் இருக்கும். ஆகவே உங்களுடன் ஒரு தாழ்மையான வேண்டுகோளாக முன்வைக்கின்றேன். அதற்காகத்தான் நாங்கள் இதை வெகு வேகமாக இந்த 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 இப்ப இருக்க சந்ததியாவது படிக்க வேண்டும் என்ற அந்த ஆர்வத்தோடு எங்களுடைய ஆசிரியர்கள் முயற்சித்த போது நாங்கள் இதற்கான ஏற்பாட்டை செய்திருந்தோம். எனவே அதை நேரடியாக கிள்ளி டவுனில் நேரடியாக பார்ப்பதுன்னு சொன்னால் எங்களுடைய நெல்சன் தேவர்கள் தான். அவரோட அட்டூழியை தாங்க முடியல என்று சொன்னால் உண்மையிலேயே ஒரு சீர்கேடு, மிகச்சீர்கேடு பார்க்க முடியாது. நீங்க வேணுமென்று சொன்னால் இங்கே இருந்து போற ஒரு அந்த மாணவர்கள் 3 வருஷத்துக்கு போவார்கள், திரும்பி 5 வருஷத்துக்கு வருவார்கள். அந்த 2 வருஷத்துல 4 வருஷம் நிப்பாட்டிப்படும் பார்க்க முடியாது. அப்படி ஒரு பிரச்சனை. அதனால்தான் நாங்கள் இந்த கிராமங்களுக்கிடையே இந்த டீச்சரை வைத்திருந்தால் எல்லோரும் படிப்பார்கள், கல்வியாக இருப்பீர்கள் சொல்லி முயற்சியிருந்தோம். எனவே அந்த முயற்சிக்காக நீங்கள் ஒத்துழைத்திருக்கிறீர்கள். 9ஆம் ஆண்டு என்பதை விட ஓய்வுகளை அதை செய்திருந்தால் மிகவும் அற்புதமாக இருக்கும் என்று நாங்கள் உங்களோடு வேண்டிக் கொண்டு டீச்சரை கேட்டிருக்கிறார். சரி, எல்லோரும் 2 ஆசிரியர்களாக இப்பொழுது கௌரவம் கேட்டிருக்கிறார்கள். எனவே கௌரவத்தை பெற்றுக் கொள்கின்ற சொந்தமாக கட்டுக்கூடிய ஆலோசகர் திரு நல்லையா அறுப்ப இவர்களுக்கான கௌரவத்திலே ஆசிரியர். எனவே மாணவர்கள், ஆசிரியர்கள், பெற்றோராக எல்லோருமாக சேர்ந்து இவர்களுக்கான இந்த கௌரவத்தை நாங்கள் வழங்கிக் கொண்டிருக்கின்றோம். எனவே கௌரவத்திலே மதிப்புரிமையோடு பெற்றக்கூடிய வழங்கிக் கொண்டிருக்கின்றனர். எனவே நாங்கள் இந்த இடத்திலே அதற்கான பெயரொன்றை சூட்டி, அதாவது செம்பகம் அறக்கட்டளை ஊடாக ஒரு இசை நிகழ்வை நடத்துவதற்கு நாங்கள் ஏற்பாடு செய்திருந்தோம். நாங்கள் சொன்னால் எல்லாரும் வந்து இவர்தான் எல்லாத்தையும் கேட்பார்கள். இவற்றை கேட்டால் இவர்களை அங்கே போய் கலைச்சி அப்படியே மாறி மாறி கழிச்சுட்டா இந்த கட்டிடத்துக்கான இந்த நிதி அரசர்களை வந்திருக்கின்றது. செம்பகம் என்ற அந்த பெயர் எனக்கு பிடித்திருக்கின்றது. என்னென்னு சொன்னால் இவர்கள் செம்பகம் என்று எண்ணத்தை நினைத்து நீங்கள் பெயர் செம்பகம் மரக்கடையாக வைத்து எனக்கு தெரியவில்லை. நான் நினைத்தது எங்களுடைய தாயகத்தினுடைய பறவையாக. எனக்கு நான் அந்த பெயரொன்றை இடுவதற்கு, என்னுடைய இசை நிகழ்வுக்காக பெயரொன்றை இடுவதற்காக ஒரு தாயகத்தோடு சேர்ந்த ஒரு பெயரை தேடி 6ஆம் ஆண்டு எங்களுடைய தாயத்தினுடைய கலை பண்பாட்டு கழகத்தும் நான் இசை நிகழ்வை செய்து வருவேன். இசை நிகழ்வு நாங்கள் செந்தகம் கிளியூர் செந்தகம் இசைக்குழுவாக இனி வருகின்ற சந்ததியினருக்கு என்னுடைய அந்த இசை நிகழ்வை இட்டுச் செல்வதற்காக ஆயத்தமாகிக் கொண்டிருக்கின்றேன். எனவே இது ஒரு பிரமாண்டமான குடும்பமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். மிகவும் மகிழ்ச்சியான விடயம். எங்களுடைய கல்வி நிலையத்தினுடைய பரிசளிப்பு விழா, ஆசிரியர் தினம் ஆகியவற்றில் நம்மோடு தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் எமது கல்வி நிலையத்தினுடைய பெற்றோர்கள்.
அதே சமயம் அவர்கள் ஒரு இசைக்கலைஞர்கள், அவர்களை கௌரவப்படுத்த வேண்டிய தேவைப்பாடு இருக்கிறது. நானும் ஒரு கலைத்துறையை கற்றவன் என்ற அடிப்படையில் கலைஞர்களுக்கு வழங்கப்படுகின்ற அங்கீகாரம் பாராட்டு மாத்திரம்தான், காசு பணம் அல்ல. ஆகவே அவர்களுக்கான மிக கரகோஷத்தினை பரத்த ஒரு கரகோஷத்தினை வழங்கி அவர்களை மென்மேலும் இந்த கலை நிகழ்ச்சிகளை சிறப்பாக செய்து எங்களுடைய கலை பயணத்தை, அதாவது திருமணி நாடகத்தோடு அங்கே வந்து அந்த இந்த நிகழ்வோடு, இந்த ஆரம்ப நிகழ்வோடு நான் உங்களை இப்பொழுது ஒரு பாடலோடு சந்திக்க இருக்கின்றேன். என்னென்னு சொன்னால், இந்த போன மாதம் இந்த உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், விருது கொடுத்தார்கள் இந்த கலைஞர்களுக்கு, அதாவது தாயத்துடைய கலைஞர்களுக்கு வந்து விருது கொடுத்தார்கள். அப்ப நான் ஒரு கேட்டேன், சொன்னார், தாயத்துடைய கலைஞர்களுக்கு நாங்கள் விருது கொடுக்கிறோம், அதாவது தலைவரை சந்தித்தவர்களுக்கு நாங்கள் விருது கொடுக்கிறோம் சொல்லி. அப்ப நான் சொல்லி நாங்களும் சந்தித்துவோம், எங்களையும் அவருடைய கையாலே விருதை நாங்கள் பெற்றிருக்கிறோம் சொன்னார். அதாவது வந்து வெளிநாட்டில் இருந்து சொல்லுகிறார்கள் அப்படின்னு சொன்னாங்க. நீங்க என்ன இருக்கு விருதை கொடுக்கணும்னு சொல்லி சொல்லுறாங்கன்னு சொல்லி எனக்கு சொன்னார்கள். உண்மையிலே ஒரு கவலையான விடயம். இந்த வெளிநாட்டிலே இருந்து சொல்லினவர்கள் சொன்னால் விருதை நீங்கள் இந்த நேரம் கொடுக்கணும்னு சொல்லி சொன்னாங்க. அப்ப விருது வாங்குறார்கள். நான் சில பேர் தலைவர் சந்தித்தவர்கள் இருக்கின்றார்கள், சில பேர் சந்திக்கவில்லை, இப்பொழுது வந்தார்கள். இப்படியாக பலவிதமான நிகழ்வு இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எனவே அதற்கான ஒரு நிகழ்வாகத்தான் இந்த நிகழ்வு இப்பொழுது நடைபெற்றிருக்கின்றது. எனவே அதன் அங்கமாக ஒரு முருகனுடைய பாடலோடு என்னுடைய இசை சங்கமும் ஆரம்பமாகிறது. உங்களுடைய பலத்த கரகோஷத்து இது வருகின்ற பாடல். Ooh.
செய்யணும்னு சொன்னால் நாங்கள் அங்கிருந்து ஆதங்கப்படுறது வந்து எங்களோட புள்ளிகள் எல்லாரும் படித்து பெரிய நிலைக்கு வரணும். இந்த படித்து முன்னாள் தான். ஆனால் இந்த செண்பாகத்தின் இந்த இயக்குனர் ஒன்று பலர் முன் வந்தால் இன்னும் கூடுதலான விடயங்கள் நாங்கள் செய்ய தயாராக இருக்கிறோம். அங்கவும் என்ன கூடுதலான மக்கள் செய்வதற்கு ரெடியாக இருக்கணும். அந்த சொல்ல நீங்கள் அந்த வெளிச்சத்தை காட்டணும், சரியாக காட்டணும்னு சொன்னால் அங்கே செய்வதற்கு பலர் தயாராக இருக்கிறார். எங்களோட முக்கிய நோக்கம் உண்மையிலே படிப்பில் முன்னோர்னாலே எங்களோட சமுதாயம் முன்னோர். ஆகவே நாங்கள் ரெடியாக இருக்கோம். நீங்கள் அந்த வழியை போனது காட்டுங்கள். அடுத்த என்ன செய்யணும்னு சொல்லி நீங்கள் கேட்டுட்டாங்க, அதை கூடிய நாங்கள் செய்ய தயாராக இருக்கோம். ஆனால் செய்து காட்டுங்கள். அதை விட சுய தொழில்கள் செய்வதற்கு நான் பைக்கோன்னு ஆனால் இந்த இடத்துல பள்ளிக்கூடம் இருக்கிறது, அது தவிர்த்து தெரியல. என்ன வழியா நான் இதோட முடிக்கிறேன். நன்றி. இருக்கும் சரி, அவர் தன்னுடைய மனதில் இருந்த அந்த ஆதங்கங்களை சொல்லியிருந்தால் நாங்கள் அவர் சரியாக செயல்படுத்தியிருந்தால் சரியாக எங்களுக்கு வந்து சேரும் என்பதில் ஐயமில்லை. அதை மீண்டும் ஒருமுறை அவருக்காக உங்களுடைய கரங்களையும் ஆசிரியர் நடுவே சொல்லுவார்கள் என்று சொன்னால் உண்மையான கலைத்துறையில், அதாவது கராட்டியில இருந்து அங்கே எந்தெந்த கலைத்துறையெல்லாம் பழக்க மாணவர்களுக்கு பழகக்கூடும் அத்தனையும் அங்கேயே பழகி தெரிஞ்சுன்னு சொல்லுவேன். இப்போ இன்றைய வேண்டுகோடு ஆகிடும் மிருதங்கம் பழக்கம் சொல்லி என்ன சொன்னால் போதிய அளவு எங்களுக்கு அந்த நிதியா இப்போ மிருதங்கம் சொன்னால் மிருதங்கத்தை வாங்கி கொடுத்தா தான் அதை பழக முடியும். டீச்சருக்கு காசை கொடுக்கணும். எனவே உண்மையில் அப்படியான பக்கங்களுக்கு நாங்கள் மாணவர்களை கொண்டு போனால் அவர்கள் வேறு திசை நோக்கி செல்ல மாட்டார்கள் என்பது எங்களுக்கு ஐயம். என்ன சொன்னால் அப்படித்தான் கலைத்துறை சாந்தி கொள்வதும் நமக்கு அதற்காக ஈடுபடுவதில்லை. சில கராட்டி எடுத்தா பாடுபடுவார். இப்போ அப்படி நான் கேள்விப்பட்டேன். என்னத்துக்கு போய் நான் கராட்டி பழகி கொண்டிருக்கிறேன், இது தேவையோ கேட்டு அதை பற்றி தெரியாது. அதை பற்றி தெரியாதபடியாக நாங்கள் அதுக்குள்ளே போவதற்கு தயாராக இல்லை. என்ன நீங்கள் அதை உங்களுடைய மாணவர்களை வைத்து என்னோட அணுகினால் அதை செய்து முடியும். சரி,
மற்றும் நிகழ்வுக்கு காரணமாக இருக்கின்ற இன்றைய நிகழ்வின் பிரதம விருந்தினர்கள் சிறப்பு விருந்தினர்களாக வருகை தந்திருக்கின்ற செண்பகம் அறக்கட்டளை குடும்பத்தினருக்கும் காந்தி வித்தியாலய ஆரம்ப வித்தியாலய அதிபர் அவர்களுக்கும் மற்றும் இந்த கிராம மட்ட குழுக்களின் தலைமைகளுக்கும் கல்வி நிலையத்தினுடைய மாணவர்கள் இந்த செண்பகம் அறக்கட்டளையினர் ஒரு தங்களுடைய உழைப்பின் ஒரு பகுதியினை தங்களுடைய வேர்வை ஒரு பகுதியினை உங்கள் பிரதேச கல்விக்காக வழங்கியிருக்கின்றார்கள். எனவே அவர்களுடைய உழைப்பு முன்போகாது இந்த பிரதேசத்து மாணவர்களும் பெற்றோர்களும் இந்த கல்வி நிலையத்தினை சரியான முறையில் பயன்படுத்தி முன்னேற வேண்டும் என்று இந்த இடத்தை நான் கேட்டுக்கொள்ள வேண்டும். உதவிகள் செய்யலாம், அது எதற்கு செய்யப்படுகின்றது, யாருக்கு செய்யப்படுகின்றது என்பதுதான் மிக முக்கியமானது. அந்த வகையிலே இந்த செண்பகம் அறக்கட்டளையினர் ஒரு நல்ல உயர்வான ஒரு விடயத்திற்காக கல்வி விடயத்திற்காக தங்களுடைய உதவிகளை செய்திருக்கின்றார்கள். அதுபோன்று அது யாரிடம் கொடுத்திருக்கின்றார்கள், அதை யாருக்கு கொடுத்திருக்கின்றோம் என்பது அடுத்த படை வழங்குகின்ற போது அது எதற்கு யாருக்கு கொடுத்தோம் என்பது அடுத்த விடயம், முக்கியமான விடயம். அந்த வகையிலே இந்த கல்வி நிலையத்தினை சிறப்பாக இயங்கிக் கொண்டிருக்கின்ற இந்த நிறுவனர்கள் கொடுத்திருக்கின்றார்கள். ஆகவே அவர்கள் இந்த கல்வி நிலையத்தை ஏற்கனவே சிறந்த முறையில் இயங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். சென்ற வருடம் பரீட்சையின் அந்த பொறுப்புகளை பெற்றுக் கொடுத்திருக்கின்றார்கள். ஆகவே அவர்களுடைய இந்த செண்பகம் அறக்கட்டளை நிறுவனத்தினுடைய இந்த விடயம் கொடுக்கப்பட்ட நபர்களுக்கும் பொருத்தமானதாக அமைந்திருக்கின்றது. ஆகவே இந்த இவற்றினை பயன்படுத்திக் கொண்டு இந்த பிரதேசத்து மக்கள் இந்த கல்வியினை வளர்த்து செல்ல வேண்டும். அத்துடன் இங்கே கோவிலுடைய தலைவர் இருக்கிறார். அவ்வளவுக்கு பொருத்தப்பட்டதோ தெரியவில்லை, ஆனால் பொருத்தமானதான் நினைக்கின்றேன். இன்று நிறைய கோயில் தேவை, எங்களுக்கு கும்பகோசம் தேவை. ஆனால் நிறைய வெளிநாட்டவர்கள் ஒருவர்கள் சேர்ந்து கோயில்களுக்கு அதிக பணத்தை செலவழிப்பதை விட இவ்வாறு கல்வி நிலையங்களுக்கு இந்த பணங்களை விடுவதனால் செலவழிப்பதனால் நிறைய நல்ல சமூக நிலையங்களை உங்களால் உருவாக்க முடியும். அதாவது சொல்லுவார்கள், கல்விக்கூடங்கள் அதிகரிக்கின்ற போது சிறைக்கூடங்கள் மூடப்படும். ஆகவே அதுபோல இந்த நல்ல விடயத்தினை செண்பகம் அறக்கட்டளையினர் செய்திருக்கின்றார்கள். இதுபோல பல கிராமங்களுக்கு தேவைப்படும் இடங்களிலே இந்த கல்விக்கூடங்களை அமைத்து அந்த பிரதேசத்தில் உள்ள பிள்ளைகளை வளர்த்தெடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதோடு அவ்வாறு செய்கின்றோம் உண்மையும் அதுதான். அதான் சொல்லுகின்றார்கள், பல கல்விக்கூடங்கள் திறக்கப்படுகின்ற போது சிறைக்கூடங்கள் மூடப்படும் என. ஆகவே இந்த செண்பகம் அறக்கட்டளையினுடைய இந்த சேவையானது பல கிராமங்களுக்கு விஸ்தரித்து பல பிரதேசங்களில் பிள்ளைகளை எதிர்காலத்தை வளர்த்தெடுக்க வேண்டும் என இந்த இடத்திலே நான் வேண்டிக் கொள்வதோடு எனது பாடசாலை மிகுந்த தமிழ் வித்தியாலயம், அது அக்கரான் பிரதேசத்தோடைய அங்கிய பிரதேசம். அங்கே கரிதாஸ் குடியிருப்பு பிள்ளைகள் தான் கல்வி கற்கின்றார்கள். இந்த பிரதேசத்தை விட உண்மையில் அந்த பிரதேசத்து குடும்பங்கள் மிகவும் வறுமைப்பட்டவர்கள். அது மட்டுமல்லாமல் அந்த பெற்றோரை தந்தையை இழந்த குடும்பங்கள் இருக்கின்றது நிறைய இல்லை, ஒரு சில இருக்கின்றது. அந்த தந்தை இழந்த குடும்பங்களுக்கு கல்விக்காக உங்கள் உதவிகள் கிடைத்தால் நல்லதென நான் இடத்திலே கேட்டுக்கொள்கின்றேன். தொடர்ந்து இந்த செண்பகம் அறக்கட்டளையினுடைய இந்த பணி தொடர வேண்டும் என்ற வார்த்தை என்னுடைய நிறைவு செய்கிறேன். வெல்டிங் வேலையை செய்து மிக அற்புதமாக அழகாக செய்தாங்க. அதற்கான கௌரவத்தினை கொண்டு வழங்கப்பட்டதாக புகழேந்திரவர்களை இதற்கான மாற்றுவோம். உங்கள் நண்பர் கரங்களுக்கு கோடான கோடி
மாணவர்கள் பலருக்கும் வழிகாட்டும் நீங்கள் செய்த இந்த நற்பணி வரும் தலைமுறைகள் பலருக்கும் வழிகாட்டும். கல்வி நிலையத்தில் எமது மாணவர்கள் தலைநிமிர்ந்து கற்க நாங்கள் நன்றி மலர்களை சமர்ப்பிக்கிறோம். உங்கள் நேர்மையான பண்புக்கும் பெரும் கருணைக்கும் நாங்கள் நன்றி மலர்களை சமர்ப்பிக்கிறோம். ஏற்றுக்கொள்வீர்களா? நன்றி. சரியா கேட்குதா? சரி ஓகே. என்ன இங்கே பிரதமர் அழைக்க நன்றியை தெரிவிக்க வேண்டும். இங்கே என்னை அழைத்தது என்று தான் எனக்கே தெரியும். இந்த புரியவங்க சேருகிறாங்க. அதனால மகாராஜா படுத்தி இங்கு வர 17 மணி ஆயிடுது. சாயந்தரம் அடுத்ததாக நீங்கள் சொல்ல வருவது இருந்தால் எனக்கு ஒரு பிரதான மண்டபம் ஒன்று கொண்டு அதுக்குரிய என்ன செலவு எப்படி வேண்டும் என்பதை அந்த மண்டபத்துக்கு சிமெண்ட் கூட ஒன்று இருந்தாங்க. நாங்கள் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு செய்யலாம். அது மட்டுமல்ல எங்களுக்கு நல்ல நம்பிக்கை இருக்கு. இதுவரை எங்களோட குடும்பம் இருந்தார். இதை நாங்கள் 8வது சந்திக்கணும். அவரை ஒருவருக்கு 30 சந்திச்சிருந்தேன். அதை விட எனக்கு இன்னும் ஒரு அறக்கட்டளை உண்டு. அது திருவண்ணாமலை மாவட்டத்தை நடக்கிறது. என்னிடம் 400 சிறார்கள் படிக்கிறார்கள். அதாவது அடைவு மக்கள் துறையாக கடந்த 3 வருட காலத்துக்கு இவ்வளவு பெண்களும் வந்திருக்கிறோம். உண்மையை ஒன்று நாங்கள் செய்வது கல்வி மட்டும்தான். வேறு ஒன்றுமில்லை. அதாவது படிப்புக்கு மட்டும்தான் எந்த உதவியாக இருந்தாலும் எங்கள் படிப்பு மட்டும்தான், வேறு எதுவுமே கிடையாது. ஏன்னு சொன்னால் நாங்கள் கடந்த உதவிகள் செஞ்சிருக்கிறோம். நாங்கள் இதுவிட அதாவது கர்நாடக சரியான குறை. சில பேருக்கு தையல் மிஷின் வாங்கி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அடுத்த 3 பேர் மிஷின் முட்டை கல்வி ஆடு வாங்கி கொடுக்கப்பட்டிருக்கு. ஆடு முட்டை ஆக்கிறது. கிணறு வெட்டி கொடுக்கப்பட்ட கிணறு வைக்கிறது. இதான் சிச்சுவேஷன். ஆகையால் அந்த வகையில் நான் பண்ண மாட்டேன். ஆனால் கல்விக்கு யார் என்ன கேட்டாலும் இதை சண்டை சொல்லுங்க. அதே நேரம் எனக்கு இருக்கிற அறக்கட்டளை எனக்கு ஒரு அறக்கட்டளை இருக்கிறது. கேண்டங்கா ஃபவுண்டேஷன் திருவண்ணாமலையாக நடக்கிறது. அங்கே நடக்கும் தரம் 5 வகுப்பு பேப்பர்கள் எல்லாம் நான் பர்சனுடைய செய்யப்படுத்த அந்த எனக்கு டீச்சர்ஸ் இங்கே கொடுக்கப்படுகிற இதை இங்கே கொடுக்கப்படலாம். ஸோ என்னோட கதை. நன்றி. உண்மையில் எப்படிப்பட்ட உதவிகளை செய்வதாக கூறியிருக்கிறார். அங்கே அவருக்கு கொண்டு வருவதும் பலத்த நன்றி கரகோஷம். அடுத்து மற்ற அவருடைய துணைவியாளர்கள் எல்லாருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். உண்மையிலே நாங்கள் இந்த மண்டபம் அமைப்பதற்காக பிரவாண்மையோட எத்தனையோ இரவு நாங்கள் கதைச்சு இந்த மண்டபத்தை உருப்பெற்றிருக்கிறோம். உண்மையில பல சவால்களை நாங்கள் சந்தித்திருக்கிறோம். இரவு நேரங்களில் என்ன பிரேக் பண்ணுற இந்த கட்டடம் கட்டுறது நடந்தது நிதி இல்லாமல் கூட நாங்கள் நினைந்திருக்கிறோம். உண்மையில பல கடன் பெற்று தான் நாங்கள் கட்டினாங்க. சில உதவி செய்ய வந்தவர் சில சமயங்களில் தொடர்பே இல்லாமல் இந்த சமயங்களில் நாங்கள் 2 பேரும் சரியான முழுதுனாங்க. அந்த சமயங்களில் திருவான எனக்கு நம்பிக்கை தருவேன், அவருக்கு நான் நம்பிக்கை கொடுப்போம். பரவாயில்ல, ஏதோ கிடைக்கும், அந்த நல்லதுக்கு தானே செய்தோம், நல்லதே நடக்கும். அந்த எண்ணம் அந்த ஒரே இலக்கோடு நாங்கள் பயணித்ததுனால இந்த கட்டடம் காந்தி கிராம மக்களாகிய உங்களுடைய ஒத்துழைப்பும் மற்றும் இந்த அந்த நிர்வாகத்தின் ஒத்துழைப்பும் பரிபூர்ணமாக கிடைத்ததுனால நாங்கள் கிட்டத்தட்ட 2 மாதத்தில் இந்த கட்டடத்தை கட்டி முடித்திருக்கிறோம். அதோட இந்த கட்டிடத்தை அமைக்கிறதுக்காக என்னுடைய இணைப்பாளர்
மற்ற இந்த கிராமத்தில் இருக்கிற அந்த தமிழ் நிலையத்தின் செயலாளர் சௌமி, என்னுடைய இணைப்பாளர் சரஸ்வதி, அவருடைய சிவாரசு, மற்றது புற ஆயத்தங்கள் எல்லாருமே வலுவாக இருந்ததுனால தான் நாங்கள் இந்த மக்கள் சந்திப்பை நடத்தி கிட்டத்தட்ட 8 கூட்டங்களை நாங்கள் இங்கே நடத்தியிருக்கிறோம். அப்படியே 8 கூட்டம் நடத்தி முழுமையாக சகல அறிக்கைகளும் வெளிப்படத்தன்மையாகவும் கணக்கறிக்கைகள் அவையின் மூலமாக அந்த கூட்டத்தில் தான் நாங்கள் எடுத்து இந்த கணக்கறிக்கையெல்லாம் செய்து அவர்களோட ஸ்டேட்மெண்ட் அந்த இடத்துல செய்து தான் நாங்கள் இந்த கணக்கறிக்கையெல்லாம் உடனே பார்வையிட்டு இதுவும் இல்லை. இங்கே சில பேர் 100 ஒரு 10 பேர் வெற்றி அடைத்து எங்களுக்கு சில திருப்தியை தாராங்க, மற்ற தோல்வியை தான் தாராங்க. அது உண்மையில மனவேதனை தான். இருந்தபோது நாங்கள் ஒவ்வொரு மாதமும் 35 பிள்ளைகளுக்கு நாங்கள் கொடுப்பணம் கொடுத்து கொண்டிருக்கிறோம். கிட்டத்தட்ட அதுக்காக நாங்கள் செலவழிக்கிற காசு 1 லட்சம் மேல ஏற்படுது. அது நான் திரட்டுறதுக்காகத்தான் சுய தொழில் வாய்ப்புகளை நாங்களே செய்து கொண்டிருக்கோம். எங்களுக்கு மில் உற்பத்தி நிலையம் கொண்டு நாங்கள் நீண்ட சிரமத்தின் மத்தியில் உற்பத்தி செய்து கொண்டிருக்கிறோம். அதை நிதியான விற்பனைக்கு உட்படுத்துறதுக்கு பாஸ் சொன்னார், அவருக்கு வந்து மாற்ற சொன்னார். அப்படி 6 மாசம் என்ன அவர் கணக்கு போட்டுவார். அது நினைச்சு அவர் அப்படிதான் அந்த வெளிப்படத்தன்மை எனக்கு பிடிச்சிது. அது எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் ஆயிருக்கு இல்லையா? செய்யணும்ன்ற ஒரு உணர்வு எங்களுக்கு ஏற்படுத்தும். அதனால நாங்கள் செவ்வாய்க்கிழமை இந்த ஒரு உற்பத்தியாளை திறந்து கொண்டிருக்கின்றோம். சரியான குறைவான கட்டட நிதியில நாங்கள் இந்த கட்டடத்தை முடிச்சிருக்கிறோம். அதே நேரம் எங்களோட பில்டிங் இந்த கூரை வேலை செய்த அவருக்கும் அவரும் இதில் டபுள் சார்ஜ் வரும். உண்மையில வெளியில கொடுத்திருந்தா டபுள் சார்ஜ் வரும். நாங்களோட அரவாசி தான் செய்திருக்கிறோம். அந்த அதுக்காக நான் அவருக்கு நன்றி சொல்லுகிறேன். உண்மையில எல்லாருமே உங்களோட உழைப்பு ஒவ்வொரு அந்த மிஷனையா இருந்தாங்க, பில்டிங்காரா இருந்தாங்க, அவரோட உண்மையில மனச்சாட்சி பட செய்தபடியா நான் அவரோட பாராட்டுறேன், நன்றியும் சொல்லுவேன். உண்மையில நான் நிதியை திரட்டுறாங்க சரியான கஷ்டப்பட்டோம். எனக்கும் பிரமாணம் தெரியும். அதனால இப்ப எல்லாரும் மேடையில வந்து உங்களோட சந்திச்சது மிகுந்த சந்தோஷம். அவரும் உங்களோட நிலைமையை பார்த்திருப்பினா நீங்களும் அவை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டிருக்கு. இது ஒரு உணவு பாலமாக உங்களுக்கு கிடைச்சிருக்கு. அதோட எனக்கு புற நிறுவனத்தின் வந்திருந்த புகழ் மற்றும் இந்த முதியோர் சங்கத்தின் உறுப்பினர்களும் வரை வந்திருக்கிறார்கள். அவர்களோட ஒத்துழைப்பும் எங்களுக்கு கிடைக்கிறபடியாக நான் பல்வேறு சமூக சேவைகளை செய்து கொண்டிருக்கிறோம். ஆரம்பத்தில் நாங்கள் புன்னகை இந்த செண்பகம் அறக்கட்டளை சொல்றவங்களுக்கு வேணுமெண்டா எங்களோட கொள்வனை செய்யலாம். அதுவும் இந்த மாணவர்களுக்கு தான் அந்த நிதியை நாங்கள் பயன்படுத்துவோம். அதோட புதிய ஒரு குழுவை நாங்கள் உருவாக்கியிருக்கோம். இசைக்குழு ஒன்று எங்களோட பெயர் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். அதுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எங்களுக்கு தேவை. அதாவது அவைகிட்ட எந்த விதமான பொருட்களும் இல்லை. அதாவது அந்த சொல்லிவிட பொண்ணு எனக்கு தெரியாது, சொல்லிவிட பாக்ஸ் சொல்லிவிடும் எனக்கு தெரியாது. மேலே அவை குடும்பமே ஒரு கலை குடும்பம். அவர் சரியான தலைமையில் இருக்கிறார்கள். அதற்கு அந்த சந்தர்ப்பம் கிடைக்கும்னு சொன்னால் அவர்களும் எங்களுக்கு ஒரு வருமானத்தை தாழ்வாக சொல்லியிருக்கிறார்கள். இந்த வருமானம் கிடைச்சா அந்த கிடைக்கிற இது எங்களுக்கும் ஒரு மாணவர்களுக்கான ஒரு கொடுப்பனவோ அல்லாட்டி ஏதோ ஒன்று வழங்குவதற்காக அவர்களுக்கு முன்மொழிந்து இருக்கிறார்கள். அதனால தான் நாங்கள் எங்களோட அப்போ நாங்கள் கல்வித்துறையை வளர்க்கறதுக்காக சுயதொழில் வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றோம். ஒன்று அடுத்தது இசைக்குழு, அடுத்த இன்னும் வேறு விரிவாக்கங்களை செய்து கொண்டு போவோம் காலப்போக்கில். பாஸ்கரன் இப்போ பூனாவின் ஆரம்ப வித்தியாலயத்துக்கு கட்டிடப்பட்ட பெரிய முன் வந்திருக்கிற நான் ஒரு சமயம் திருவாரூரோட கதைச்சினான், திருவாரூரோட ஒரு சமயம் கதைச்சினான். அவர் தான் எங்களுக்கு டோனர், அவர் தான் சரியான ஒரு டோனர். உண்மையில கல்கத்தா அன்னை தெரசா உங்களுக்கு தெரியும். எல்லாருக்கும் அன்னை தெரசா வந்து
பணக்காரன் பிச்சு காசு கேட்க அவன் துப்புனவன். அவன் துப்பைக்க வலது பக்கம் துப்பைக்க இது எனக்கு இது இப்ப மற்றவங்களுக்கு தான். அந்த உதாரணம் இப்ப நடந்தது. அவருக்கு நான் நன்றியோட வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நீண்ட கஷ்டத்தில் தங்களுடைய தியாகத்தில மத்தியில இந்த இந்த அன்பளிப்புகளை வழங்கி கொண்டிருக்காங்க. உணர்வு ரீதியிலான அந்த நன்றி உங்கள்கிட்ட இருக்கவும் என்று கேட்டுக்கொண்டு அந்த வாக்கினை தந்த அனைவருக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். காலநிலை நோக்கால வெத்தப்பல் அப்படியான ஒரு சூழ்நிலையில தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டு எங்களால் முடிந்த உதவிகளை நமது சிறார்களுக்கு இங்கே உள்ள சிறார்களுக்கு செய்து கொண்டிருக்கின்றோம். அந்த உதவிகள் சரியாக போய் சேர வேண்டும். அந்த உதவிகளால் உபயோகங்கள் பிரயோஜனங்கள் கிடைக்க வேண்டும் என்பது மிக முக்கியமான விடயம். அந்த வகையிலே முடிந்த இதை எவரும் செய்வதற்கு தயாராக இருப்பார்கள். என்னை பொறுத்தவரை என்னை விட இவர் பாஸ்கரன் கல்பானுடன் கூடுதலாக இந்த செயற்பாட்டில் முதலாக ஈடுபட்டு செய்து கொண்டிருக்கிறார்கள். எங்களாலும் முடிந்த உதவிகளை செய்ய முடியும். இந்த இசைக்குழு இதற்கு சில நிதியுதவிகள் தேவை சொல்கிறார்கள். அதற்குரிய ஒழுங்குகளை நாங்கள் செய்வதற்கு தயாராக இருக்கிறோம். முக்கியமானது எங்களோட பண்பாட்டோட தொடர்பு பட்டது. நிச்சயமாக சிற்பகம் இசைக்குழுவிற்குரிய நிதி பங்களிப்பை செய்யலாம் என்று நாங்கள் நினைத்திருக்கின்றோம். அடுத்து இன்னொரு மிக முக்கியமான விடயம், அதை கதைக்கலாமோ தெரியல. இங்கே அந்த இப்போ இருக்கிற குறிப்பாக நமது செல்வம் அறக்கட்டளை ஸ்தாபகர் நல்லைய அறுத்துவார்னு சொல்லினார். சொல்லில் நாங்கள் செய்தது செயலில்லாம் செய்கிறாங்க. மேதகு அடுத்ததாக வருகை தந்து எங்களை சமர்ப்பித்துக் கொண்டிருக்கும் உறவுகளுக்கு எனது முதல்தான் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அடுத்ததாக இந்த கிராம மட்ட அமைப்பு தலைவர்களுக்கும் இந்த அயல் பாடசாலை அதிபர்களுக்கும் அடுத்து எமது சமூக அறக்கட்டளை செயற்பாட்டாளர்களுக்கும் இளந்தளிர் அறக்கட்டளையின் பிறந்தது பேரழிவு. சாதனைகளை அவர்கள் படைக்க வேண்டும். சில சாதனைகளை எட்ட வேண்டும். உலக சாதனைகளுக்காக உலக சாதனைக்கு செல்ல வேண்டும் என்ற கல்வியான ஒரு பாடல். இந்த கல்வி கூடத்தை அமைத்து Nudisa mango. Jenisa. புடவையினை வழங்கியிருக்கிறார்கள். பண்டத்தரிப்பை சேர்ந்த
குடும்பத்தினர் பாலச்சந்திரன் குடும்பத்தினர் கடாவில் வசிக்கின்றார்கள். இவர்கள் வருகின்ற பொழுது இந்த புடவையை இந்த மாணவர்களுக்கு வழங்கி வைக்குமாறு கொடுத்து வருகின்றார்கள். எனவே அவர்களுக்கு எங்களுடைய வாழ்த்தை பட்டு திருப்பதி இங்கு கடாவில் வசிக்கின்ற பாலச்சந்திரன் குடும்பத்தினர் வழங்கியிருக்கிறார்கள். எனவே அவர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை பெற்றுள்ளோம். சரி, இப்போது நாங்கள் எங்களுடைய பரிசு வழங்கல் பாலச்சந்திரன் குடும்பத்தினர் இவர்களுக்கான இந்த பரிசு தொகையை வழங்கியிருக்கிறார்கள். ஓடங்கந்து விட்டுட்டு மாமாடி கேட்கிறோம். கிராமங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்க கட்டாயம் செய்து கொண்டிருக்கிறீர்கள், செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த நன்றி உரைக்கு எனக்கு சந்தர்ப்பம் வழங்கிய தலைமைக்கும் நன்றி கூறி விடைபெறி கைவிடத்தினை நிறைவேற்றிருக்கின்றார்கள். அவர்களுக்கு அவர்களுடைய இடத்தில் இல்லாத பட்சத்திலும் எமது மனமார்ந்த நன்றிகளும் அவர்கள் நீண்ட ஆயுளோடு குறைவான செல்வத்தோடும் வாழ வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு மனநிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்நிகழ்வின் பிரதம விருந்தினராக வருகை தந்திருக்கும் திரு அருள் பிரபா அவருடைய துணைவியர் அவர்கள் வந்து இன்று எங்களுடைய நிகழ்வை வந்து மிகவும் சிறப்பித்துக் அவர்களுக்கு எமது உளமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். தெரியப்படுத்தவில்லை. ஏனென்றால் எமது தலைவர் நான் சொல்வதை எங்களை செயற்படுத்தும் ஒரு நபராக இருக்கவில்லை. எங்களோட கருத்துக்களுக்கு முன்னுரிமை கொடுத்து நெசனா நாங்கள் இதை செய்ய போறோம்னு சொன்னால் அதை ஓமன்னு சொல்லித்தான் எப்போதுமே என்று சொல்லி இருக்கிறார். அந்த வகையிலே இன்று எமது செயற்பாடுகளை நாம் செவ்வகத்தின் செய்தி என்ற தலையங்கத்தில் மாதாந்தமும் அல்லது நிகழ்வுகளின் போது அந்த செயற்பாட்டை நாங்கள் வைத்திருக்கிறோம். இந்த வகையிலே நாங்கள் ஒவ்வொருத்தருமே ஒரு நிர்வாகத்தை உருவாக்கி அதிலிருந்து ஒரு செயற்பாடுகளை செய்த நபர்கள் அல்ல. ஒவ்வொரு தரம் தனிப்பட்ட ரீதியிலே ஒரு சமூக சேவையை செய்து வந்து ஒரு அமைப்பாக ஒன்றுடைய குடும்பம். பாஸ்கரன் அவர்களுக்கும் திரு அவரது பிரபாய் அவர்களின் அன்பு துணைவியார் அவர்களுக்கும் எனது சுதாகர ராசா பிரம்மநதி ஐயா அவர்களுக்கும் செண்பக மரக்கட்டளையின் சிறுவர் மேம்பாட்டு செயற்பாட்டாளர் சிவயோகன் மற்றும் சிறப்பு விருந்தினராக வருகை தந்திருக்கும் எனது கிராமத்தின் ஆரம்ப வித்தியாலய அதிபர் மற்ற திரு அருள் சோதிநாதன் ஐயா அவர்களின் நெறியாளுகையில் ஆலோசகரான பிரபா ஐயா அவர்களின் வழிகாட்டலில் நடைபெற்று வருகின்றது. செண்பக மரக்கட்டளையானது இந்த புலமை கல்வி நிலையத்தை பெரும் சிரமத்திற்கு மத்தியிலே சொந்தமான கட்டளை இந்த கிராமத்திலேயே போய் பல வகையான மாணவர்களை கல்வி ரீதியாக ஊக்குவித்து பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். கண்கூடாக பார்க்கவே மகிழ்ச்சியாக இருக்கின்றது. இந்த புலமை கல்வி நிலையத்தை நிறுவிய இது உதவி வழங்கிய சமூக மரக்கட்டையினுடைய குடும்பத்தினர்களுக்கு இந்த கிராமத்தின் சார்பாகவும் நம்மை இங்கே விருந்தினராக அழைத்த சார்பாகவும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அத்தோடு இங்கே இருக்கின்ற மக்களுக்காகவும் இந்த மாணவர் செல்வங்களுக்காகவும் பல உதவிகளை தருவதற்காக அவர்கள் தயாராக இருக்கின்றவர்கள். தூண்டல்களை தருவதற்கு அவர்கள் தயாராக இருக்கின்றார்கள். தூண்டல்களிலிருந்து மீன்களை பிடிப்பதற்கு நாங்கள் தயாராக வேண்டும்.
வாழ்வாதாரம் என்பது உண்மையிலே அது ஒரு அற்றுப்போன விடயமாக இருக்கின்றது. பல நிறுவனங்கள் வடக்கு கிழக்கில் நிறைய வாழ்வாதார உதவி திட்டங்களை வழங்கி இருக்கின்றது எமது அமைப்பின் உட்பட. ஆனால் பெரும்பாலும் அந்த வாழ்வாதார திட்டங்களூடாக மக்கள் முன்னேற்றம் அடைந்த வரலாறு இங்கே இருக்கவில்லை. ஆனால் பல நிறுவனங்கள் கல்வி நிலையங்கள் அமைத்து மாணவர்களுக்கு கல்விகளை போயிட்டு வருகின்றது. அந்த வகையில் பின்தங்கிய கிராமப்புறங்களில் இருக்கின்ற மாணவ செல்வங்கள் கடந்த கால ஓலவல் பரீட்சையிலே சிறந்த பொறுப்பேற்று எடுத்ததை காணக்கூடியதாக இருக்கின்றது. உண்மையிலே இப்படியான உதவி திட்டங்களை செய்து பின்தர கிராமப்புறங்களில் இருக்கின்ற மாணவ செல்வங்களும் நகரப்புறங்களில் இருக்கின்ற மாணவர்களோடு ஒத்துழைத்து பல திறமைகளையும் சாதனைகளையும் படைக்க புலம்பெயர் தேசத்தில் இருந்து வந்து இருக்கின்றவர்களுக்கு எனது நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லி இந்த சிறுவிளையாட்டு சந்தர்ப்பம் தந்த கூடுதலாக இருக்கிறதால நான் இந்த ஃபேஸ்புக்குகள் அதுகளை பார்த்துருக்கிறேன், நிறைய பார்த்துருக்கேன். அதற்கு நாங்களும் எல்லாரும் சேர்ந்து ஒருத்தருக்கு ஒரு அன்பர் சொன்னார், படிக்கிற 2 மாணவ செல்வங்கள் அந்த தகப்பன் இந்த இதால் நல்ல படிக்கிற பிள்ளைகள் இங்கே இருந்து பாடசாலையிலிருந்து ஒரு இடத்துக்கு போயிட்டு சார். அப்போ அதுக்கு நாம் உறுதுணையாக இருக்கோம். அதனால் எங்களோட மாண்புமிகு பாராளுமன்ற உறுப்பினர் சுதீரன் ஐயா அவர்களுக்கு நான் அந்த ஒரு சேர்ந்து நாங்கள் அதை ஒழிக்கிறோம். அதை ஒழிக்காதான் எங்களோட மாணவ செல்வங்கள் செலுத்தி வரக்கூடியதாக இருக்கும் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். அவர்களை உண்மையிலேயே நாங்கள் மறக்கவும் முடியாது. என்றென்றும் அவர்கள் எமது மாணவர்களாகவும் எமது செண்பகம் குடும்பத்தினராகவும் அயராது உழைத்து நிற்கும் அந்த நல்ல மனிதர்களை நாம் தலைவணங்கி எனது சிறிய உரையினை நான் நிறைவு செய்கின்றேன். நன்றி. நாட்களை நாம் கழித்துள்ளோம். சில சமயங்களில் முதியோர்கள், மாற்றுத்திறனாளிகள், வறிய குடும்பங்களுக்கு அவர்கள் உதவிகளை செய்துள்ளார்கள். இருந்த போதிலும் எமது மாணவர்களூடாகவே அவர்கள் பயணம் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. இல்லையே என்று சொல்லாமல் நாம் கேட்ட போதெல்லாம் எனக்கு மறப்பு எதுவுமே தெரிவிக்காத இக்கொடையாளிகளை நாம் நெஞ்சில் நிறுத்திக் கொள்கின்றோம். நீண்ட நாளைக்கு பிறகு சந்திக்கிறோம். புலமை கல்வி நிலையம் இன்றைக்கி புறநமை கல்வி நிலையமாக ஒரு உருமாற்றம் பெற்றிருக்குது. சொல்லுங்கள் சார், எப்படி சாத்தியம், என்ன நடந்தது? இதில் வந்து புலமை கல்வி நிலையம் என்ற பெயரில் எந்த விதமான மாற்றங்களும் இல்லை. புலமை கல்வி நிலையத்தினுடைய ஒரு கல்விக்கூடமாக அதை நிறுவி தந்திருக்கிற சொம்பக அறக்கட்டளை நிறுவனத்தினுடைய முழுமையான அனுசரணையின் கீழே இந்த கட்டடம் நிறுவப்பட்டிருக்கு. இந்த கட்டடத்தினுடைய பெயர் பிரணமி கல்விக்கூடமாக இருக்கின்றது. இந்த கல்விக்கூடத்தினுடைய நோக்கமானது ஏற்கனவே நாங்கள் 1 தொடக்கம் 5 வரையான மாணவர்களை இங்கு கற்பித்து வருகிறோம். தொடர்ந்து 6 தொடக்கம் 9 வரையான மாணவர்களுக்கான கற்பிப்பதற்கான ஒரு கட்டட வசதியினை நாங்கள் சம்பகம் அறக்கட்டளையின் ஊடாக கூறியிருந்தோம். அதன் அடிப்படையில் அவர்களும் தங்களுடைய நிதி உதவியின் கீழ் நமக்கு இன்றைய தினம் இந்த கட்டடத்தை முழுமையாக கையளித்திருக்கின்றார்கள். இது வந்து அவர்கள் கையளித்ததென்ற நோக்கம் வந்து மாணவர்களுடைய கல்வி செயற்பாட்டை தொடர்ந்து செல்ல வேண்டும். அதே நேரம் இந்த கல்வி நிலையத்தில் மாணவர்களுடைய கட்டணங்கள் அறவிடப்பட்டு கல்வி நடவடிக்கைகள் தொடர்ந்து நடத்தி செல்லப்படும். எனினும் அதில் வருகின்ற தேறிய லாபத்தினுடைய 50% சமூக அறக்கட்டளையத்துக்கு நாங்கள் மீளவும் செலுத்த வேண்டும். ஏனெனில் ஏனைய வறிய மாணவர்களுக்கு அந்த நிதி பங்களிக்க வேண்டும் என்ற நோக்கோடு இந்த ஒரு நிபந்தனையின் அடிப்படை, நிபந்தனை என்று நாங்கள் குறிப்பிடுவது வந்து ஒரு அக்ரிமெண்ட் அடிப்படையிலே வந்து இந்த கல்வி செயற்பாடானது நடைபெற இருக்கின்றது. தேர்ச்சி வாய்ந்த ஆசிரியர்களை இங்கே உள்ளீர்த்து 6 தொடக்கம் 9 வரை தனித்துவமான ஒவ்வொரு பாடங்களுக்குமான ஆசிரியர்களையும் உள்ளீர்த்து இந்த கல்வி நிலையத்தை தொடர்ந்து நடாத்தி செல்ல இருக்கின்றோம். ஏற்கனவே நாங்கள் சில இடர்பாடுகளையும் கடந்த காலங்களில் சந்தித்திருந்தோம். அதிலிருந்து மீண்டெழுந்திருக்கின்றோம். ஏற்கனவே இங்கே நாங்கள் 1 தொடக்கம் 5 வரை நடாத்த வரும் மாணவர்களில் எங்களிடம் 10 மாணவர்கள் ஸ்காலர்ஷிப், அதாவது புனைப்பரிசு பெற்று தோற்றியிருந்தார்கள். அதில் 3 மாணவர்கள் வெட்டுப்புள்ளிகளுக்கு மேலே பெற்றிருந்தார்கள் என்பது மிக குறிப்பிடத்தக்க விடயமாக இருக்கின்றது. அதிலும் ஏனைய மாணவர்களும் சித்தி மட்டம், அதாவது 75க்கு மேற்பட்ட புள்ளிகளை
பெற்றிருந்தார்கள் அனைவரும். ஆகவே நாங்கள் 100% சித்தியினையும் இந்த கல்வி நிலையம் பெற்றிருந்திருக்கின்றது என்பதனையும் இவ்விடத்தில் பதிவு செய்கிறேன். தொடர்ந்தும் எமது கல்வி பயணம் தொடர்ந்து செல்லும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்துக்கும் இடமில்லை. வறிய மாணவர்களை நாங்கள் ஊக்குவித்து அவர்களுக்கான கல்வி சார்ந்த செயற்பாடுகள் மாத்திரமன்றி கலை பண்பாட்டு விடயங்களையும் இங்கே நடாத்தி கொண்டிருக்கிறோம். எதிர்காலத்தில் நாங்கள் நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிறோம். மிக விரைவில் இங்கு சதுரங்க வகுப்புகளையும் ஆரம்பிக்க இருக்கின்றோம். அதற்கான முழு ஏற்பாடுகளும் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. எதிர்காலத்தில் சதுரங்கம் இனிவரும் காலங்கள் அவகஸ் என்று சொல்லப்படுகின்ற வகுப்புகளும் இங்கே நடாத்துவதற்கு ஆளுமைமிக்க ஆசிரியர்களிடம் தொடர்பு கொண்டிருக்கிறேன். அதன் அடிப்படையில் கல்வி செயற்பாடுகளை மேலும் விரிவாக்கி செல்வதே நமது நோக்கமாக இருக்கின்றது. நன்றி. இவ்விடத்தில் மேலும் சிக்கலண்டா எங்களுக்கு சுற்றுப்புற சூழலில் சில அசம்பாவிதமான சம்பவங்கள் இடம்பெறுவது வளமையான விடயமாக இருக்கின்றது. அதுகளை நாங்கள் முகம் கொடுத்து அவர்களை நாங்கள் பிரச்சனை என்று எடுத்துக்கொள்ளாமல் சவால்களாக எடுத்துக்கொண்டு தொடர்ந்து பயணிக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. ஏனெனில் இந்த சமூகத்தை நாங்கள் தான் மாற்ற வேண்டிய தேவைக்கு உள்ளாகி இருக்கின்றோம். ஏனெனில் நமது சமுதாயம் ஏதோ ஒரு போக்கில் செல்கிறது. அதனை நாங்கள் கைவிட்டு செல்ல முடியாது. சில மாற்றங்களை நாங்கள் கொண்டு வர வேண்டும். பெரிய அளவிலான மாற்றங்களை செய்ய முடியாது. சிறுவர்களாகிய மாணவர்களுடன் வேலை செய்வதனூடாக எதிர்கால சந்ததியினர் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்வார்கள். நல்ல வழியில் இந்த கிராமமும் முன்னேறும் என்கின்ற ஒரு அடிப்படை சிந்தனையுடனேயே இந்த கல்வி செயற்பாட்டை தொடர்கிறோம். மற்ற கல்வி நிலையத்தில் தற்பொழுது இருக்கின்ற மிகப்பெரிய குறைபாடு மலசலகூட வசதி இல்லை. நாங்கள் சென்ற கிழமை நான் தனியார் கல்வி நிலைய ஒன்று கூடலில் கலந்து கொண்டிருந்தேன். அதன் பிரகாரம் கண்டிப்பாக 2 மலசலகூடங்கள் ஆண் பெண் என இரு தரப்பினருக்கும் தனித்தனியான மலசலகூட வசதி இருக்க வேண்டும். அதனை நீர் வசதி இங்கு போதாமை, அதாவது இல்லை என்று குறிப்பிடலாம். நீர் இல்லை. அதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டிய தேவை இருக்கின்றது. அந்த இரு தேவைகளுமே மிக முக்கியமான தேவையாக இருக்கிறது. அதற்கு யாராவது உதவி செய்ய முடியுமாயின், அதாவது இந்த கல்வி நிலையத்தினுடைய வளர்ச்சியில் அக்கறை கொண்டவர்கள் எங்களுக்கு அந்த உதவியினையும் செய்து கொள்ள முடியும் என்பதனை இவ்விடத்தில் குறிப்பிடுகிறேன். நிகழ்வுக்கு நீங்கள் ஒரு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கிறீங்க. சொல்லுங்கள், எங்கேருந்து வந்திருக்கிறீங்க, என்னென்ன வேலை திட்டங்கள் செய்து கொண்டிருக்கிறீங்க? இது வந்து செண்பகம் அறக்கட்டளை கூடாக சில விஷயங்கள் முன்னோக்கி நடத்தப்படுது. ஸ்பெஷலி வந்து பள்ளிக்கூடங்கள் படிப்பு சம்பந்தமான விஷயங்கள் நினைக்கிறது. மற்றபடி வேறு எதுவும் இல்லை. அதாவது கீழ்மட்டம் வாழ்வாதாரத்துக்கு கீழே உள்ள சனத்துக்கும் நாங்கள் உதவி செய்வோம். மற்றபடி எங்கள் 100 விதமான இது வந்து படிப்பு மட்டும் படிப்பு. ஓகே, இப்போ உங்களோட நிறுவனம் எங்கே இயங்கி கொண்டிருக்கோம்? எங்கள் நிறுவனம் கிளிநொச்சி, திருவண்ணாமலை இது 2 மாவட்டத்தில் தான் நாங்கள் தற்போது செய்து கொண்டிருக்கிறோம். மட்டக்களப்பிலையும் கால் ஊண்டி இருக்கிறோம், நுவரெலியாலையும் கால் ஊண்டி இருக்கிறோம். ஸோ இது ஒரு விஸ்தரிப்புக்கு இடங்கள் இருக்குது. ஆனால் என்ன இருந்தாலும் எங்களுக்கு அந்த வார ரிசல்ட், அதாவது எங்களுக்கு திருப்தியாக இருந்தால் மட்டும்தான் விஸ்தரிக்கப்படும், விஸ்தரிக்கப்படாது. அவ்வளோ. ஏன்னா எங்களுக்கு வர ரிசல்ட்டுகள் வந்து இப்போ நாங்கள் ஒரு உதவியை செய்தால் அதுக்கு ஒரு பலவரனை எதிர்பார்ப்போம். இப்போ உங்களுக்கு நான் படிக்கிறவன்னு சொன்னால் உங்களுக்கு 100 விதம் உதவி செய்வோம். ஆனால் நீங்கள் அதுக்குரிய திறமையை எங்களுக்கு எடுத்து கொடுக்கலைன்னு சொன்னால் அது உங்களுக்கும் டைம் இல்லை, எங்களுக்கும் டைம். அதை வேறு ஒரு பிள்ளைக்கு நாங்கள் கொடுத்துட்டு போகலாம். அதுதான் முக்கியமான விஷயம். புதுமை கல்வி நிலையம் இன்னைக்கு பிரணவி என்னது கல்வி கூடமாக மாறி இருக்குது. சொல்லுங்க, எப்படி இது நடந்தது? எங்களுடைய புலமை கல்வி நிலையமானது பல சவால்களுக்கு மத்தியில் தங்களுக்கு தெரியும், தங்களுடைய யூடியூப் சேனலூடாக எங்களுக்கு நிறைய உதவிகள் இந்த கல்விக்கூடத்தை அமைப்பதற்கு தேவைப்பட்டிருந்தது, உதவியாக இருந்தது. அந்த வகையில் நமது புலமை கல்வி நிலையம் சிறப்பாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதன் பெறுவராக கடந்த வருடமான புலமை பரிசில் பரீட்சையில் அதிகூடிய புள்ளிகளை எமது மாணவர்கள் 3 மாணவர்கள் திறமையான சித்தியை பெற்று மொத்தம் 15 மாணவர்கள் தோற்றியிருந்தார்கள். அதில் 14 மாணவர்களும் 100 புள்ளிகளுக்கு மேல் பருவர்களை பெற்று சித்தி அடைவு மட்டத்தை எட்டியிருந்தனர். அந்த வகையிலே நாம் எமது பெற்றோர்கள் அமைப்பினர் செண்பகம் அறக்கட்டளையை நாடியிருந்தோம். ஏனெனில் இடைநிலை கல்வி மாணவர்கள் பெரிதும் பாதிப்பை எதிர்கொள்கிறார்கள். ஏனெனில் பேருந்துகளில் பயணத்தை மேற்கொள்கின்றனர். இந்த பேருந்துகளில் பயணம் மேற்கொள்ளும் போது பாரிய சவால்களையும் எதிர்கொள்கிறார்கள். அந்த வகையில் இச்சிறார்கள் அடுத்த அடைவு மட்டத்தை அடைவதற்கு நிச்சயமாக எமக்கு கல்வி தர தொடக்கமான வகுப்பறைகள் தேவையாக இருந்தது. அந்த வகையில் நாம் செண்பகம் அறக்கட்டளையை நாடியிருந்தோம். அவர்கள் செண்பகம் அறக்கட்டளை பொம்பையைச் சேர்ந்த ராஜீவ் சஞ்சீவ் தம்பதிகளின் நிதியுதவியில் அவர்கள் மகளின் நினைவு பெயரில் இந்த நினைவுக்கூடத்தை அமைத்து தந்திருக்கிறோம். கல்விக்கூடம் மிகச்சிறந்த முறையில் எல்லோருடைய ஒத்துழைப்பிலும் இன்று நிலை பெற்று காணப்படுகிறது. தொடர்ச்சியாக நம்முடைய எதிர்பார்ப்பும் புலமை கல்வி நிலையம் எவ்வாறு வளர்ந்ததோ அவ்வாறு பிரணமி கல்விக்கூடமும் தொடர்ச்சியான வளர்ச்சியை எட்டி எமது மாணவர்கள், பொதுவாக எமது கோணாவில் பிரதேச மாணவர்கள் பாரிய வெற்றிகளை பெற வேண்டும் என நான் நினைக்கிறேன்.
வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்வு அடைகிறோம். இந்நிகழ்வின் சிறப்பு விருந்தினராக வருகை வந்திருக்கும் மற்றும் அமைதிபுரம் தமிழ் வித்தியாலய முதல்வர் நல்லதம்பி வினோதன் அவர்களை வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்வு அடைகின்றோம். அடுத்து செண்பகம் அறக்கட்டளையின் செயற்பாட்டாளர் திரு சிவமோகம் அவர்களை வருக வருக என வரவேற்பதில் பெரும் மகிழ்வடைகின்றோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது இந்த முழுமையான வீடியோ பார்க்கணுமெண்டா தயா விலாக்ஸ் அந்த யூடியூப் சேனலில் போய் பாருங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க, மறக்காமல் தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே, தேங்க்யூ.